நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பழையரும்பு கடையிலேருந்து சோனியோட ஒரிஜினல் பிஎஸ்பி ஒன்று எடுத்திருக்கோம். இதோட மாடல் வந்து பிஎஸ்பி 2004 அப்படிங்கிற மாடல். ஸோ இதில் வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்பில் ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா நிறைய ஜிபி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற கேள்விப்பட்டேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த பிஎஸ்பியில் என்ன பிரச்சனை, எதனால் பழையரும்பு கடை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இதை ஒர்க்காக வச்சு என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் அது கூடவே சேர்ந்து சோனியோட ஒரிஜினல் இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் ஒன்று மாட்டுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நம்ம ப்ளூடூத்தில் வயர்லெஸ் மெத்தடில் ஒர்க் ஆகக்கூடியது தான். ChatGPT வச்சு ரொம்பவே கிராஸ் செக் பண்ணிட்டேன், இது வந்து டூப்ளிகேட்டாக ஒரிஜினல் அப்படிங்கிறத. ஸோ எப்படி இது வந்து ஒரிஜினல் கண்டுபிடிச்சி வாங்கணும், ப்ளஸ் இதில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகும். எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி சோனியோட பிஎஸ்பியில் கேம் விளாடுன்னு சொல்லிட்டு ஆசை. நல்ல வேலை இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்ரி இல்லை, அண்டு இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரியும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு பேட்ரி இஷ்யூவால் தான் தூக்கி போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சைடில் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து சிடி போடுறதுக்கு மெனு இருக்கும், இருக்கா? இதுக்குள்ளே போட்டு சிடி போட்டு நம்ம கேம்ஸ் விளாண்டுக்கலாம். ப்ளஸ் சைடில் வந்து மெமரி கார்டு ஸ்லாட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஆன் பண்ணுறதுக்கு பட்டன், ப்ளஸ் நம்ம அப்படி வச்சுக்கலாம். இங்கே ஒரு யூஎஸ்பி பின் கொடுத்துருக்காங்களா, இது மூலமாக இதுக்கு நம்ம கேம்ஸ் ஏற்றிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் எப்போயுமே ஏதாச்சும் ஒரு பொருளை நான் பழையரும்பு கடையில் எடுத்தேன் அல்லது பல்லாறு சந்தையில் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஆசையாக இருக்கும். இப்போ நாளைக்கு பகலில் ரிப்பேர் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு முழுக்க இது என்ன டிவைஸு, இந்த மாடலில் போயிட்டு ChatGPTயில் போடுறது, இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறது, இல்லை ஆல்ரெடி இதை யாராச்சும் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை போய்ட்டு யூடியூப்பில் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரே ஆசையாக இருக்கும். இதை நம்ம சரி பண்ணி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதுக்கு ஓவர் ஆசையாக இருக்குது. சரி வாங்க சட்டு புட்டுன்னு இதை ஓப்பன் பண்ணி என்ன பிரச்சனை, இதனால் பழையரும்புகளை தூக்கி போட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒர்க்காக வைக்கலாம். இதை திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு பயங்கரமான சேட்டையை பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கிடந்த அந்த நோக்கியா பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 3 டெர்மினல் தான், இந்த பிஎஸ்பிக்கு 3 டெர்மினல் தான். ஸோ அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை வந்து இந்த பிஎஸ்பியோட சால்டிங் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலி அந்த பேட்டரியில் வந்து கொஞ்சம் சார்ஜ் இருக்குது. சரி இது போட்டு விட்டு ஆன் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தேன், எந்த இண்டிகேஷன் லைட்டும் எரியலை. ஸோ வேறு வழியே இல்லை, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். சால்டிங் பண்ணி விட்டு இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த பிஎஸ்பி கழட்டுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. நீங்கள் சைனா பீஸாக இருந்தால் ஈஸியாக கழட்டிடலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா திக்கும் ஸ்க்ரூ கொடுத்து வச்சுருப்பாங்க. எப்படியோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த மூடியை தூக்குனா போதும், உங்களுக்கு வந்து டாப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டச் பேனல் கொடுத்துருப்பாங்க, தெரியுதா கீழே. ஸோ இது வந்து டிஸ்பிளே, கீழே டச் பேனல். மற்றபடி அந்த பேனலோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டச் கனெக்ஷனும் வராது. ஒரு சில பிஎஸ்பி இருக்குது லேட்டஸ்ட் மாடல், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே டச் கொடுத்துருப்பாங்க. பட் இது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து சைடில் இருக்கிற அந்த கண்ட்ரோலர்ஸை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஸ்டிப்பு எந்த சைடில் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்களா டாப் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சைடில் இருக்கிற அந்த சின்ன ஆக்சசரிஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் டிஸ்பிளேயில் கையை வைக்கணும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் பின் இருக்குது பார்த்தீங்களா, 5 வோல்ட்டு, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிப்போம். இது ரிமூவ் பண்ணால் தான் பேஸ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஆராய முடியும். ஸோ நம்ம பேட்டரி போட்டு பார்த்தோமா, அது செட் ஆகலை. அதனால் இப்போ இந்த 5 வோல்ட் சப்ளை வழியாக கொடுத்து பார்க்கணும். அந்த சார்ஜ் போடுறத நான் கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேயே ஈஸியாக தூக்க முடியுது. ஸோ வீடியோவில் காட்டுற இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பாட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஸ்டிப்பு கட்டாகி போச்சுன்னா இதுக்கான ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் கேர்ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், இதுக்கேற்ற மாதிரி கழட்டுங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மக்கிட்ட அந்த பிஎஸ்பிக்கான சார்ஜர் இல்லை. அது 5 வோல்ட் ஏதோ ஆர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டாக போட்டால் தான் இது ஆன் ஆகும். பட் அது நம்மக்கிட்ட இல்லையா, அதனால் அந்த பின்னை மட்டும் கட் பண்ணி விட்டேன். நம்ம தேவையான பின்னாடி கூட சால்ட்டிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு டெஸ்டிங் தான் அது வேணும். ஸோ அதனால் அந்த 2 ஒயர் வர்ற மாதிரி மட்டும் கட் பண்ணி விட்டேன். பார்த்தா இது பிடிங்கிடுச்சுங்க, ஸ்டிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது பட்டுன்னு பிடிங்கிடுச்சு. சரி ஸ்டிப்பு தானே பிஞ்சிச்சு, உள்ளே சால்ட்டிங் பண்ணலான்னு பார்த்தா அந்த கம்பியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அசைச்சாலே அப்படியே பிஞ்சு போச்சு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வருஷம் இதை அப்படியே வியாபாரிக்க தூக்கி போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சி போச்சு. ஸோ இதுக்கு வந்து நோக்கியா பேட்டரி போட்டோம்ல, அது செட் ஆகலை. அது ஆம்ஸுக்க எடுத்துக்க எம்ஏஹெச் 10 என்னன்னு தெரியல. அதனால் நம்ம வேறு பேட்டரி இந்த 3.7 வோல்ட்லேயே எம்ஏஹெச் அதிகமாக இருக்கிற பேட்டரிலாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இது நம்ம உள்ளே ஃபிட் பண்ண முடியாது, நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்கான வச்சுக்கலாம். சரி போனால் போது, நம்ம அந்த கம்பி பிஞ்சு போச்சு பார்த்தீங்களா, அந்த சார்ஜிங் கனெக்டர் பிஞ்சு, அந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். 2 ஒயரை ப்ளஸ் மைனஸாக சால்ட்ரிங் பண்ணி விட்டு, அதுவும் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஏற்கனவே சால்ட்ரிங் பண்ணது பிடிங்கிருச்சு. அதனால் அந்த பிசிபியை ட்ராக் பண்ணி பக்கத்தில் கோடு மாதிரி கீச்சு விட்டு
அதில் நான் சால்ட்ரிங் பண்ணி அந்த ஈயத்தை வச்சு அங்கேருந்து ஒரு புது கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எல்லா ஸ்பேருமே இன்றைக்கா நாளைக்கான தான் இருக்குது. ஸோ நம்ம திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இது. அதுலேயும் மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னா, நான் இப்போ கீச்சி விட்டு அந்த இடத்துல நான் வந்து சால்ட்ரிங் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது நிற்க மாட்டேங்குது. வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வித்தின் செகண்ட்லேயே பிடிங்கிட்டு வந்துடுது. அதனால் நம்ம வேறு ஒன்று பண்ண போகிறோம். பாசிட்டிவ் ஒயரை வந்து நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. நெகட்டிவ் ஒயர் மட்டும் அது நெகட்டிவாக இல்லை என்னன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம அங்கேருந்து நம்ம இந்த மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிடலாம். கண்டினியூட்டி மோடில் செக் பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த லைன் வந்து வேறு எங்கேயாச்சும் போகுது அப்படின்னா அதை காட்டி கொடுத்துரும். ஸோ இதே லைன் பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டாக இருந்து அந்த பேனலில் கூட அதுதான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம பேனலில் சால்ட்ரிங் பண்ணி விட்டால் கூட இது வந்து அந்த பவர் சப்ளை எடுத்துக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஸோ மல்டிமீட்டர் பசர் மோடில் போட்டு இப்படி தான் நீங்கள் நிறைய காம்பனன்ட்ஸு இருக்கா, செத்து போச்சா, கனெக்ஷன் எங்கே ட்ராப் ஆகுது, எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டினியூட்டி மோடை வச்சு செக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு வயரை வந்து அந்த ஈயத்தில் வச்சுருக்கோம் பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இப்போ வச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. ப்ளஸ் மைனஸு நான் மல்டிமீட்டர் வச்சுக்கும் போது ப்ளஸ் மைனஸ் ஸ்டார்ட் ஆகலை. இதுதான் நமக்கு தேவை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்குறப்ப இங்கே பார்த்தீங்களா நமக்கு சைடில் வந்து லைட் எரியுது. அப்போ நம்ம கொடுக்குற 5 வோல்ட்டை இந்த பிஎஸ்பி எடுத்துக்குன்னு தான் அர்த்தம். ஸோ டிஸ்பிளே மட்டும் வந்துருச்சு அப்படின்னா மதர் போர்டில் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ மேலே இழுத்து விட்டோம்னா இது ஆன் பண்ணுற கண்டிஷன். இழுத்து விட்டேன், நமக்கு பார்த்தீங்கன்னா சோனி கம்ப்யூட்டர் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ டிஸ்பிளேயில் லைன் கெயின் எந்த பிரச்சனையும் இல்லை. சைடில் இருக்க கண்ட்ரோல் பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டேட் செட் பண்ண சொல்லும். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் பேஜுக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி ஏதோ ஒரு யூஸர் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காரு, அவங்களோட வால்பேப்பர் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ளஸ் 2-3 கேம் ஏற்றி வச்சுருக்காரு. நம்ம கண்ட்ரோல் பட்டன் மூலமாக ஒவ்வொன்றையும் ஆக்சஸ் பண்ணி என்னென்ன இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு 1 ஹவராச்சும் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா திடீர்னு ஆஃப் ஆகுதா. இப்போதைக்கு நம்ம இந்த 5 வோல்ட் சப்ளை தான் கொடுத்துருக்கோம். பேட்டரி போட்டோம்னா இது சார்ஜ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் இருக்குது. கசாயாசம் கிடந்த அந்த கனெக்டிங் கேபிள் பார்த்தீங்கன்னா இப்போ அலைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மேலே இந்த பட்டன் செட்டப்லாம் வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் பிஎஸ்பி டெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நோக்கியா பேட்டரியும் போட்டிருக்கிறேன். ஏன்னா அதில் சார்ஜ் கம்மியாக தான் இருந்துச்சு, அது கொஞ்சம் சார்ஜ் ஆகட்டும்னு சொல்லி போட்டு இப்போ ஸ்க்ரூலாம் மூடி போட்டாச்சு. ஸோ சைடில் இந்த கழட்டும் போது மட்டும் லைட்டாக மூடி உடஞ்சிருச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருக்கிக்கு போட்டு ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக இதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். என்ன எக்ஸ்ட்ரா ஒரு யூஎஸ்பி கேபிளை மட்டும் நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கிறேன். இது தூக்கி நம்ம இந்த மாதிரி மொபைல் அடாப்டரில் போட்டோம்னா அது சார்ஜ் ஆகிக்கும். ஸோ இதுக்கான பிரத்யேகமான 5 வோல்ட் பின் வேணும் அப்படின்னு கிடையாது, நம்ம மாடர்னாக இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ போட்டு விட்டு பவர் லைட்டும் எரிஞ்சிருச்சு. அதை மேலே தூக்கி விட்டால் இந்த பிஎஸ்பி நமக்கு ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பக்காவாக இருக்குது. வாங்க நம்ம இதுக்குள்ளே இருக்கிற கேம்ஸ் ப்ளஸ் இன்டர்நெட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த பக்கம் இருக்கிற பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா மேலே கீழே போகிறதுக்கு, சைடில் கீழே வர்றதுக்கு, ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு, பேக் வர்றதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போல். பார்த்ததில் இந்த ப்ளே ஸ்டேஷனுக்குன்னே ஒரு ப்ளே ஸ்டோர் இருக்குது. ப்ளஸ் இதோட டீட்டெயில்ஸ், இன்டர்நெட் ஆப்ஷன் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சுருக்காங்க. கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்னஸுக்கு, அப்புறம் வால்யூம் பட்டன், அப்புறம் வந்து ஏதோ மிரர்னு சொல்லிட்டு ஏதோ ஆப்ஷன் இருக்குது, செலக்ட், ஸ்டார்ட், இந்த மாதிரி கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இது. எல்லா பட்டனுமே நமக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது. பட்டன் செட்டப்பில் பிரச்சனை எதுவுமே கிடையாது, டிஸ்பிளேலையும் பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை, அந்த சார்ஜிங் பின் பார்த்திங்களா அது உள்ளே இழுத்து போயிருக்கு. அதனால் சார்ஜ் போடும்போது இந்த டிவைஸ் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, ப்ளஸ் பேட்டரி இல்லை. அதனால தான் தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ ஒரு கேம் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனேன். ஸோ நமக்கு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் காணும், அப்படியே இருக்குது, ஐயோ ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை, இதில் வீடியோ எதுவுமே இல்லை. அப்புறம் வேறு ஆப்ஷன் போனேன், மெமரி கார்டு இல்லை, அதனால் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ண முடியல அப்படிங்குது. அப்புறம் இன்டர்நெட் ஆப்ஷன் இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்குங்க. ஸோ இதுக்கெல்லாமடா பாஸ்வேர்டு போடுறாங்க அப்படின்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. இந்த டிவைஸோட ஓனர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 4 டிஜிட் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காரு. நான் ரேண்டமாக 00ன்னு போட்டேன், எடுக்கலை. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். எப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. இதிலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கா, அது உள்ளே போனீங்கன்னா இதில் எத்தனை ப்ரொஃபைல் இருக்குது அதெல்லாம் காட்டும். விக் அப்படின்ட்டு இருக்குது, என்ன பேருன்னு தெரியல, விக்கியா விஷாலன்னு தெரில, 2 நேம் கணக்கு வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் செட்டிங்ஸ்குள்ளே சிஸ்டம் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் வந்து ரீஸ்டோர் டிஃபால்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இது ஃபேக்ட்ரி ரீசெட் ஆயிரும். ஸோ இது வந்து அப்போயே கண்டுபிடிச்சிது. அதனால் இந்த
2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ஓடிபி, பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. உள்ளே போயிட்டு பச்சை புள்ள மாதிரி தம்பி இதை அழிப்பா அப்படி சொன்ன உடனே அங்கே பாருங்கள் அழிஞ்சிருச்சா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படி ஆஃப் ஆகிட்டு திரும்ப சோனி கம்ப்யூட்டர் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள், அதுவே வரும். வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த டிஃபால்ட்டாக லோட் ஆகிட்டே இருக்கும், எல்லாமே எரேஸ் ஆயிரும். ஸ்டார்ட் இதுதான் செட்டப் பண்ண சொல்லுங்க. பார்த்தி இங்கிலீஷ், கண்ட்ரி இதெல்லாம் பிக் பண்ண சொல்லும். டிவைஸ்க்கு நேம் வைக்க சொல்லிச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா P936ன்னு சொல்லிட்டு என்ன வச்சுருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னா இப்படி கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து கீபோர்டு ஆப்ஷன் வந்துச்சு. இது எப்படி அதை வைக்கிறதுன்னு தெரில. நானும் வச்சு மாற்றி பார்க்குறேன், நம்ம நினைக்கிற வந்து வர மாட்டேங்குது. ABCD2 இந்த பட்டன் ஃபோன் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் நானும் டப்னா ஏக்கப்புறம் B எல்லாம் வரணும்ல, வர மாட்டேங்குது. இது எப்படி இந்த கீபோர்டு ஆக்சஸ் பண்ணுறேன்னு தெரில, யூஸ் பண்ணுறேன்னு தெரில. ஒரு வழியாக அதெல்லாம் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் காட்டிட்டு இப்படி வந்துடுச்சு. இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கண்டிஷன். ஸோ வீடியோ, ஆடியோ, அப்புறம் உலக ஒன்றை போட்டிருக்கா, அது வந்து இன்டர்நெட், ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம் போட்டிருக்கு. ஆனால் இந்த PSPயில் வந்து நமக்கு ஃபோட்டோ இல்லை. எப்படி வினோதமாக யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ கேம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி கார்டே போடலை அப்படிங்குது. அப்புறம் இன்டர்நெட் இருக்கா, இது யூஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ இன்டர்நெட்டை கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இந்த ஒரு ப்ரௌசருக்குள்ளே போகிற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்டர்நெட் இல்லை, உங்களோட இதை வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு காட்டுது. இதுக்கு நீங்கள் மறுபடியும் இந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அந்த ஸ்கைப்பி இப்படிலாம் இருக்கும். ஸ்கைப்பு வந்து வீடியோ கால் பண்ணுறது தானே, அப்போ இவங்க கூட லிங்க் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, இந்த மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு அதில் கனெக்ஷன், அப்புறம் வந்துட்டு இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் என்னென்ன அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்ஸ் இருக்குன்னு காட்டும். பார்த்தீங்களா, ஸ்கேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா, கொடுத்த உடனே ஒய்ஃபை ஆன் பண்ணுறா நாயை அப்படிங்குது. நானும் எங்கடா ஒய்ஃபை பட்டன் இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் அப்படி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, VLAN சொல்லிட்டு. அது இந்த பக்கம் இழுத்து விட்டோடனே அந்த கனெக்ஷன் நமக்கு எனபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கேன் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்த்தீங்களா பச்சை கலர் லைட் ஏறி அமைச்சிருச்சு. அப்போ ஒய்ஃபை வந்து கரெக்டாக ஸ்கேன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அதோட ரிசல்ட்டாக இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா என் ரூமில் இருக்கிற ஒய்ஃபை, அப்புறம் என்னோடய மொபைல் ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரௌசரில் போயிட்டு லாகின் பண்ணி அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி இந்த PSPக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஸ்டோர்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு கேம்லாம் ஏற்றணும். பட் இது பேட்ரி இல்லாதனால ரொம்ப நேரம் நிற்க மாட்டேங்குது. ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், திடீர்னு கப்புன்னு ஆஃப் ஆயிடுது. ஏன்னா நம்ம வந்து சார்ஜிங் பின் மூலமாக தானே கொடுத்துருக்குறோம், அதனால தான் என்னவோ தெரில. இதுக்கு நம்ம பேட்ரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேம்ஸ் எல்லாம் ஏற்றி பார்க்கலாம். நானும் ரிச்சி சீட்டில் போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்குறேன், எந்த கடையிலையுமே இந்த மாதிரி PSPக்கு பேட்ரி இல்லைன்ட்டாங்க. ஏதோ ஒரு கடை சொன்னாங்க, அந்த கடை இன்றைக்கி லீவ் ஆகுமா, அதனால் வேறு எதுவும் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருந்தேன், நமக்கு ஒன்றுமே அமையலை. ஸோ மேபி உங்கள்கிட்ட இதே போல் PSPக்கு வந்து பேட்ரி இருக்குது அப்படின்னா, அது நீங்கள் சேல் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட வந்து அதை நல்ல ப்ரைஸில் வாங்கிக்கிறேன். யூடியூப்பில் பார்த்தாங்க ஒருத்தர் வந்து PSPயில் PUBG விளாண்டுட்டுருக்காரு. இது எப்படி ஏற்றணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ட் 2 வீடியோ போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே இது எப்படி ஒர்த்தாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த ஜாய்ஸ்டிக்கோட கலரே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதுதான் என்னை ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணிச்சு. ஏன்னா நான் பல்லாவர சந்தையில் இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக்கை பார்க்கும்போது நம்ப மாட்டேன். ஃபுல்லி அது வந்து டூப்ளிகேட்டடாக தான் இருக்கும். சோனி அப்படிங்கிற பேரில் சைனா பீஸ் இறக்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த கலருக்காக தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், இந்த அங்கே பார்த்தீங்களா சென்டரில் ப்ளே ஸ்டேஷன் வந்து படம் போட்டுருந்துச்சு. ஸோ அதை பார்த்து ஒருவேளை ஒரிஜினலாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை ஃபோட்டோ எடுத்து ChatGPT போட்டேன், இது ஒரிஜினலாக அப்படின்னு கேட்டேன். அது பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை பார்த்துட்டு இது வந்து ஒரிஜினலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் 100% சொல்ல முடியாது, நீங்கள் பின்னாடி வந்து சீரியல் நம்பர் இருக்கும் அதை அனுப்புங்கன்னு கேட்டுச்சு. பட் சீரியல் நம்பரை யாரோ கிழிச்சு வச்சுருக்காங்க. ப்ளஸ் இது போனாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோனி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. சைனா பீஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டிக்கர் வச்சு ஓட்டியிருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்கிற பட்சத்தில் இப்படி இருக்கும். ஸோ அதை எடுத்து காட்டினேன், அது வந்து ஒரு 99% கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சார்ஜ் போட்டு பார்த்தேன். சார்ஜ் போட்டு இதுதான் நமக்கு பவர் ஆன் பட்டன் போல், அதை அமுக்குனேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து லைட் எரியுது, ஒயிட் கலர் லைட் எரியுது. அப்போனா இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ப்ளஸ் நம்ம இதை வந்து ப்ளே ஸ்டேஷனில் மட்டும் கிடையாது, நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா PSP, அதுலேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம மொபைலில் கூட கனெக்ட் பண்ணி PUBG ஏதாச்சும் கார் ரேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா கேமையுமே இது மூலமாக ப்ளே பண்ணலாமாம்மா.
ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் இதோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்குன்னு பிரத்யேகமாக தனி வீடியோ க்ரியேட் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இதில் என்ன பிரச்சனை இருந்துச்சு, இதை ஒர்க்காக வச்சோமா இல்லைன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.